ஓம் சாந்தி 12/9/2024 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, பிராமணர்கள் குடுமி, மேலும் சூத்ரர்கள் பாதம் ஆவார்கள். சூத்ரரிலிருந்து பிராமணர் ஆகினால்தான் தேவதை ஆக முடியும். முதல் கேள்வி, உங்களுடைய சுப பாவனை எது? அதையும் மனிதர்கள் எதிர்க்கிறார்கள். பதில், இந்த பழைய உலகம் முடிந்து புதிய உலகம் ஸ்தாபனை ஆகிவிட வேண்டும் என்பது உங்களுடைய சுப பாவனை ஆகும். அதற்காக இந்த பழைய உலகம் இப்பொழுது இதோ விநாசமாக போகிறது என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இதையும் மனிதர்கள் எதிர்க்கிறார்கள். இரண்டாவது கேள்வி, இந்த இந்திரபிரஸ்தத்தின் முக்கியமான நியமம் என்ன? பதில், எந்த ஒரு தூய்மையற்ற சூத்ரரையும் இந்த இந்திரபிரஸ்த சபையில் அழைத்து வரக்கூடாது. ஒருவேளை யாராவது அழைத்து வந்தார்கள் என்றால் அவர்கள் மீதும் பாவம் ஏற்பட்டுவிடும். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை வந்து புரிய வைக்கிறார். நாம் நமக்காக நம்முடைய தெய்வீக ராஜ்யத்தை மீண்டும் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஆன்மீக குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் பிரம்மா குமார் குமாரிகள், நீங்கள்தான் அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் மாயை உங்களையும் மறக்க வைத்து விடுகிறது. நீங்கள் தேவதையாக விரும்புகிறீர்கள், ஆனால் மாயை உங்களையும் மறக்க வைத்து விடுகிறது. நீங்கள் தேவதையாக விரும்புகிறீர்கள், ஆனால் மாயை உங்களை பிராமணரிலிருந்து சூத்ரராக ஆக்கிவிடுகிறது. சிவ்பாபாவை நினைவு செய்யாததினால் பிராமணர்கள் சூத்ரர்களாக ஆகிவிடுகிறார்கள். இந்த விநாசத்தில்தான் குறிப்பாக பாரதம் மேலும் பொதுவாக உலகத்திற்கு நன்மை இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இந்த விஷயத்தை உலகத்தினர் அறியாமல் இருக்கிறார்கள். விநாசம் ஆகிறது என்றால் அனைவரும் முக்தி தாமத்திற்கு சென்று விடுவார்கள். இப்பொழுது நீங்கள் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினராக ஆகியிருக்கிறீர்கள். இதற்கு முன்பு அசுர சம்பிரதாயத்தினராக இருந்தீர்கள். இப்பொழுது என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று உங்களுக்கு சுயம் ஈஸ்வரன் கூறுகிறார். சதா நினைவிலேயே இருக்க முடியாது என்பதோ தந்தைக்கு தெரியும். சதா நினைவு இருந்தது என்றால் விகர்மங்கள் விநாசமாகிவிடும். பிறகு கர்மாதீத நிலை ஏற்பட்டுவிடும். இப்பொழுதோ அனைவரும் முயற்சியாளர்கள். யார் பிராமணர்கள் ஆகிறார்களோ அவர்கள்தான் தேவதை ஆகிறார்கள். பாரதம் அழியாத கண்டமாகும். தந்தையும் அழிவற்றவர் ஆவார். அவர் ஒருபோதும் பிறப்பு இறப்பில் வருவதில்லை. தந்தை வந்து அழியாத ஆத்மாக்களுக்கு தான் கூறுகிறார். இந்த ஷரீரமோ அழியக்கூடியது. இப்பொழுது நீங்கள் ஷரீர உணர்வை விட்டுவிட்டு தன்னை ஆத்மா என்று உணர ஆரம்பித்திருக்கிறீர்கள். ஆத்மாதான் இந்த ஷரீரத்தின் மூலமாக நல்ல அல்லது தீய செயல்களை செய்கிறது. ஒரு ஷரீரத்தை விட்டு பிறகு இன்னொரு ஷரீரத்தை எடுக்கிறது, மேலும் வினை பயனை அனுபவிக்கிறது. ஆக கணக்கு வழக்கை எடுத்துக்கொண்டு வருகிறதல்லவா? எனவேதான் அசுர உலகத்தில் மனிதர்கள் அளவற்ற துக்கத்தை அனுபவிக்கிறார்கள். ஆயுள் கூட குறைவாக இருக்கிறது. ஆனால் மனிதர்கள் இந்த துக்கங்களை கூட சுகம் என்று நினைத்து கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள். விகாரமற்றவர்கள் ஆகுங்கள் என்று குழந்தைகளாகிய நீங்கள் எவ்வளவு சொல்கிறீர்கள். இருந்தாலும் விஷம் இல்லாமல் எங்களால் இருக்க முடியாது என்று சொல்கிறார்கள். தந்தை இச்சமயத்தில் உங்களுக்கு கற்பிக்கிறார்,
தந்தை குழந்தைகளின் கீழ்ப்படிந்த சேவகர் ஆவார். உலகாய தந்தை கூட குழந்தைகளை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி கற்பித்து பெரியவர்களாக ஆக்கி பிறகு முதியவர் ஆகிவிடும் போது முழு சொத்தையும் குழந்தைகளுக்கு கொடுத்துவிட்டு சுயம் குருவிடம் சென்று தனிமையில் அமர்கிறார்கள். வானப்பிரஸ்தியாகி விடுகிறார்கள். ஆசிரியர் கூட மாணவர்களின் சேவகர் ஆகிறார், படிப்பிக்கிறார் அல்லவா? நான் உங்களுடைய மிகவும் கீழ்ப்படிந்த சேவகன் என்று ஆசிரியர் கூறுகிறார். வழக்கறிஞராக பொறியாளராக ஆக்குகிறார் என்றால் சேவகர் ஆகிறார் அல்லவா? அதேபோல் குருமார்கள் கூட வழி சொல்கிறார்கள். சேவகராகி முக்திதாமம் அழைத்து செல்வதற்கான சேவை செய்கிறார்கள். அதாவது லௌகீகத்தில் கூட தந்தையினுடைய ரோல், டீச்சருடைய ரோல், குருவினுடைய ரோல், சேவை செய்யக்கூடிய ஒரு ரோல். ஆகையால தந்தையும் சரி, டீச்சரும் சரி, குருவும் சரி கீழ்ப்படிந்த சேவகர்கள் அப்படின்னு சொல்றார். அதே போல சிவபாபா இப்போ பாரலௌகீக தந்தையாக, ஆசிரியராக, குருவாக குழந்தைகளுக்கு கீழ்ப்படிந்த சேவகனாக நான் வந்திருக்கிறேன் அப்படின்றார். இது சத்திய நாராயணனின் கதையாகும். உண்மையான கண்டத்தை தந்தை ஸ்தாபனை செய்கிறார். இதை பிராமண குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் வரிசை கிரமமாக முயற்சிக்கேற்ப அறிந்திருக்கிறீர்கள். ஏனென்றால் இது படிப்பாகும். ஒரு சிலர் மிகவும் குறைவாக படிக்கிறார்கள், எனவே ஃபெயிலாகி விடுகிறார்கள். இதுவோ ஒரே ஒரு முறை படிக்கும் படிப்பாகும். பிறகோ படிப்பது கடினமாகிவிடும். இது பிரம்மா குமார் குமாரிகளின் சபையாகும். யாராவது ஷைத்தான் காரியம் செய்கிறார்கள் என்றால் தங்களை சாபத்திற்கு ஆளாக்கி கொள்கிறார்கள், கல்புத்தியுடையவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அதாவது இது பிரம்மா குமார் குமாரிகளுடைய சபை. இங்கு பார்வை தூய்மையாக இருக்கணும், விவகாரம் தூய்மையாக இருக்கணும். தேகாபிமானத்தில் வர்றது, விகார பார்வையில் பார்க்கறது, இல்லை விவகாரத்தில் ஏமாத்துறது, அகங்காரத்தில் வருது, இது போல எல்லாம் செய்தால் சாபத்திற்கு ஆளாயிடுவீங்க, கல்புத்தி உடையவர்களாக ஆயிடுவீங்க அப்படின்றார். பிறகு உங்களுடைய நடத்தையே நீங்கள் தங்க புத்தி உடையவர்களாக ஆகக்கூடியவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லும். அதாவது தங்க புத்தியுடையவராக நரனிலிருந்து நாராயணனாக ஆகப் போகிறவர்கள் இல்லை என்று நிரூபணம் கிடைத்து விடுகிறது. பிறகு தேர்ட் கிளாஸ் வேலைக்காரர்களாக ஆகுவார்கள். ஆகையால தேகாபிமானத்துல வரக்கூடாது, நடத்தையின் மீதும் கவனம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், மலர்களின் தோட்டத்திற்கு செல்வதற்கு உள்ளுக்குள் என்ன காமம் மற்றும் கோபத்தின் முட்கள் இருக்கிறதோ அதை நீக்கிவிட வேண்டும். சாபம் கிடைத்துவிடும்படியான எந்தவித செயலும் செய்யக்கூடாது. இரண்டாவது பாயிண்ட், உண்மையான கண்டத்திற்கு எஜமானர் ஆகுவதற்காக சத்திய நாராயணனின் உண்மையான கதையை கேட்க வேண்டும் மற்றும் சொல்ல வேண்டும். இந்த பொய்யான கண்டத்திலிருந்து ஒதுங்கிவிட வேண்டும். வரதானம். ஒளியின் ஆதாரத்தில் ஞான யோகத்தின் சக்திகளின் பிரயோகம் செய்யக்கூடிய, அதாவது ஞான யோக சக்திகளை பயன்பாட்டில் கொண்டு வரக்கூடிய பிரயோகசாலி ஆத்மா ஆகங்கள். அதாவது பயன்பாட்டில் கொண்டு வரக்கூடிய ஆத்மா ஆகங்கள். எப்படி இயற்கையின் ஒளி விஞ்ஞானத்தின் அநேக விதமான பயன்பாடுகளை நடைமுறையில் செய்து காட்டுகிறது, அதேபோல் நீங்கள்
அழியாத பரமாத்ம ஒளி, ஆத்ம ஒளி, மேலும் நடைமுறை மனநிலையின் ஒளி மூலம் ஞான யோகத்தின் சக்திகளை பிரயோகம் செய்யுங்கள். ஒருவேளை மனநிலை மற்றும் சொரூபம் டப்பல் லைட்டாக இருந்தது என்றால் பிரயோகத்தின் வெற்றி மிகவும் சகஜமாகிவிடும். எப்பொழுது ஒவ்வொருவரும் தனக்காக பிரயோகத்தில் கொண்டு வருவதில் ஈடுபட்டு விடுகிறீர்களோ அப்போது பிரயோகசாலி ஆத்மாக்களின் சக்திசாலி குழு உருவாகிவிடும். ஸ்லோகன்: தடைகளின் அம்சம் மற்றும் வம்சத்தை முடித்து விடக்கூடியவர்கள்தான் விக்ன விநாசக், அதாவது தடைகளை அழிப்பவர் ஆவார்கள். இன்றைய அவ்யக்த சமிகை: குழந்தைகளாகிய நீங்கள் உலகத்திற்கு ஆதார மூர்த்திகள். உலகத்தின் முன்பு உலகத்தின் ஒளி ஆவீர்கள். உலகத்திற்கு குல தீபமாக இருக்கக்கூடியவர்கள். எனவே இது உங்களுடைய உயர்ந்த மகிமையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட உயர்ந்த மகிமைக்கு அதிகாரியான ஆத்மாக்கள் இப்போது உலகத்திற்கு முன்பு தன்னுடைய நிரம்பிய ரூபத்தில் வெளிப்படுங்கள். ஒருவேளை இதுவரையிலும் தன்னுடைய எல்லைக்குட்பட்ட ஆசைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது என்றால், அதாவது கொஞ்சம் பெயர் வேண்டும், மதிப்பு வேண்டும், மரியாதை வேண்டும், ஸ்நேகம் வேண்டும், சக்தி வேண்டும், இதுபோல் சுயத்திற்கான ஆசைகள் இருந்தது என்றால், ஆசை என்றால் என்னவென்றே தெரியாத நிலை மூலம் உலகத்தின் ஆசைகளை எப்போது நிறைவேற்றுவீர்கள்? ஓம் சாந்தி. அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா. கலியுகத்தில் இருந்து விடுதலை தந்தாய், சங்கம யுகத்தில் புது பிறவி தந்தாய், ஆத்மாவிற்கு ஒளி தந்தாய், மனதுக்கு நல்ல எண்ணம் தந்தாய். அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா. வாழ்விற்கு அழகழகாய் அகநோக்கு எண்ணம் தந்தாய், ஆஸ்திக்கு உரியவனாய் பெருவாழ்வு நீ தந்தாய், புத்திக்கு திவ்ய யோகம் தந்தாய், ஒவ்வொரு மூச்சுக்கும் நினைவு தந்தாய், புத்திக்கு திவ்ய யோகம் தந்தாய், ஒவ்வொரு மூச்சுக்கும் நினைவு தந்தாய், உன் நினைவு தந்தாய். அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா. கலியுகத்தில் இருந்து விடுதலை தந்தாய், சங்கம யுகத்தில் புது பிறவி தந்தாய், ஆத்மாவிற்கு ஒளி தந்தாய், மனதுக்கு நல்ல எண்ணம் தந்தாய். அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா.